டுடே சமையல் தக்காளி குருமா. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூட்டான தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி குருமா செய்ய 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் பாதியாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மெயினாக கறி மசாலா இதுக்கு ஆட் பண்ணோம். ஸோ இது 4ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொதி வந்ததும் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி எடுத்தால் டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிரும். குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான குருமா ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.